ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அழகான ரொட்டீன் vlog தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த vlogல நான் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் உங்கள் பிரியா. இன்றைக்கி என்னோட இந்த vlog பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவாக பூஜையோடு ஸ்டார்ட் ஆகுது. ரொட்டீனாக நான் பண்ணக்கூடிய பூஜை தான். ஸோ மார்னிங் பூஜையில் முடித்ததுக்கப்புறம் என்னோட குக்கிங் இருக்குது, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில க்ளீனிங் ரொட்டீன்லாம் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே இந்த vlogல நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை பார்த்து முடிக்கும் போதோ இதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் கொடுக்க போகிற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இன்றைக்கான டாபிக் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்பில் நிறைய நேரங்களில் நிறைய விஷயங்களை ரொம்ப சாதாரணமாக நினச்சி இல்லை டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்குவோம், இல்லை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுவோம். அந்த டைமில் அது நமக்கு பெருசாக தோணாது. பட் அதே விஷயத்துக்காக நம்ம ஒரு நாள் ரொம்ப கஷ்டப்படும் பொழுது அதை நினச்சி வருத்தப்படுவோம். இதே விஷயத்த நம்ம அன்றைக்கி ஒரு நாள் ரொம்ப சாதாரணமாக நினச்சி இக்னோர் பண்ணோம், அவாய்ட் பண்ணோம். பட் அந்த விஷயத்துக்காக நம்ம இன்றைக்கி இவ்வளோ கஷ்டப்படுறோமே, அன்றைக்கி கொஞ்சம் யோசிச்சுருந்தோம் அப்படின்னா அதை நல்ல விதமாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம், அதுக்காக நம்ம இன்றைக்கி இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு நினச்சி நிறைய நேரங்களில் நம்ம வருத்தப்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாயிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் எந்த விஷயங்கள்லாம் நம்ம ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறோம், அந்த விஷயத்துக்காக நம்ம ஒரு நாள் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியான சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுவோம் அப்படின்றத பற்றி தான் ஒரு சில விஷயங்களை பற்றி நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக இதில் நான் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் விஷயம், உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உண்மையான அன்பு. உங்களுக்கே உங்கள் மனசுக்கு தெரிஞ்சிருக்கும், இவங்ககிட்ட இருந்து நமக்கு அவ்வளோ ஒரு பியூரான லவ் கிடைக்கிது அப்படின்னு. பட் அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நம்மளுக்கு தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் பொழுது நாளடைவில் நமக்கு அது ஒரு ரொம்ப சாதாரண விஷயமாயிடும். ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுறதுக்குன்னு எதுவுமே இல்லை அப்படின்னு நினப்போம். எப்பவும் இவங்க நம்ம மேலே அன்பாக இருக்கிறது தானே, இவங்க நம்மளை விட்டுட்டு எங்கே போயிட போகிறாங்க, இவங்ககிட்டேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அன்பு எப்பவும் கிடைக்கிறது தானே அப்படின்னு நினப்போம். சில நேரங்களில் நம்ம அப்படி கிடைக்கக்கூடிய அன்பை ரொம்ப உதாசீனப்படுத்தவும் செய்வோம், டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்குவோம். ஏன்னா அந்த மாதிரி அன்பான ஒரு பர்சன், அவங்கக்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு லவ் நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடச்சிருந்துருக்கும். நம்ம லைஃப்பில் சின்ன வயசுலேருந்தே அவங்க நம்மளோட கூட இருந்தவங்களாக இருந்திருப்பாங்க, இல்லை லைஃப்பில் நம்மளுக்கு இடையில ஒரு பர்சனாக இருந்திருப்பாங்க. அது நம்ம லைஃப்பில் எதிர்பார்க்காம கிடைச்ச ஒரு அன்பாக இருந்திருக்கும். அது அப்படி கிடைக்கும் பொழுது அதோட அருமை தெரியாமல் நிறைய நேரங்களில் அப்படி அன்பு செலுத்தக்கூடிய ஒரு பர்சனை ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம காயப்படுத்திக்கிட்டே இருப்போம். நம்மளோட பிஹேவியர் அவங்கள ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இல்லை அவங்களுக்கான டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டோம். அவங்க மேலே கொஞ்சம் நமக்கு அன்பு இருந்தால் கூட அதை வெளிப்படுத்துறதும் சரி, அதை வெளிப்படுத்துகிற விதமும் சரி நம்மக்கிட்ட சரியாக இல்லாமல் கூட இருக்கலாம். இப்படியே இருக்கும் பொழுது அது ஒரு டைம் பீரியடில் நம்மளை விட்டு விலகி போகிறதுக்கான சூழ்நிலை க்ரியேட் ஆகும். அதை இந்த ஒரு இயற்கையே அப்படி க்ரியேட் பண்ணிடும். ஏன்னா எவ்வளோ நாள் தான் நம்மக்கிட்ட அவங்க ரொம்ப ஹர்ட் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க நம்மக்கிட்டேருந்து விலகி போகிறதுக்கான சூழல் ஏற்படும். அது ஏற்பட்டதுக்கு அப்புறமா ஒரு நாள் நினச்சி நம்ம ரொம்ப வருத்தப்படுவோம். நம்ம அந்த டைமில் இப்படி அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை சரியாக ஹேண்டில் பண்ணாமல் விட்டுட்டோமே, அப்போ கொஞ்சம் நம்ம சரியாக அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணியிருந்தோன்னா அவங்க நம்மளோட இருந்திருப்பாங்களே அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்படுவோம். பட் நம்ம வருத்தப்படுற நேரத்தில் அவங்க நம்மளோட இருக்க மாட்டாங்க. அப்படியே நம்ம திரும்ப அவங்கக்கிட்ட போகணும் அப்படின்னு நினச்சாலும் அதுக்கான சூழ்நிலை அமையாது. அப்படியே அமைஞ்சால் கூட அவங்கக்கிட்ட அதே அன்பு திரும்ப இருக்குமா அப்படின்றது கேள்விக்குறி தான். ஏன்னா அது ஒரு டைமில் நம்மளை விட்டு போகும் பொழுது அது ஒரு சின்ன கேப் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏற்படும் பொழுது அந்த பழைய மாதிரியான அன்பு அந்த இடத்துல இருக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ எப்போவுமே நம்ம லைஃப்பில் கிடைக்கக்கூடிய ஒரு உண்மையான அன்பான பர்சனை ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது. அவங்களுக்கான ஒரு மரியாதையும் அவங்களுக்கான அன்பையும் நம்ம எப்பவுமே கொடுக்கணும். அப்படி நம்ம சரியான நேரத்தில் அந்த விஷயத்தை பண்ணாத பட்சத்தில் திரும்ப அதுக்கான வாய்ப்புகள் அமையாமவே போயிடலாம். ரெண்டாவது விஷயம், நம்ம கையில் கிடைக்கக்கூடிய நேரத்தை நம்ம ரொம்ப சாதாரணமாக நினைக்கக்கூடாது.
இப்போ கிடைக்கிற டைமில் நம்ம என்ன வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை அந்த டைம்லேயே செஞ்சு முடிங்க. ஏன்னா மனுஷனுக்கு இன்றைக்கி நாள் அப்படின்றதே நிச்சயம் இல்லாத ஒரு விஷயந்தான். இன்றைக்கி நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறோம், இன்றைக்கி ஒரு வேலையை நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம், இன்றைக்கி ஒருத்தரை மீட் பண்ணணும்னு நினைக்கிறோம், இன்றைக்கி ஒருத்தருக்கான நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதை அன்னைக்கே பண்ணணும். ஏன்னா நாளைக்கு நம்மளுக்கு நாள் கிடைக்குமா அப்படின்றது இந்த இயற்கை தான் முடிவு பண்ணும், கடவுள் தான் முடிவு பண்ணுவார், நம்ம கையில் அது கிடையாது இல்லையா? ஸோ நாளைக்கு நம்ம அதை பண்ணிக்கலாம், நாளைக்கு அந்த ஒரு பர்சனை பார்த்துக்கலாம், நாளைக்கு அவங்களுக்கான நேரத்தை கொடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சோன்னா அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அந்த நாளைக்கான டைம் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்றது ரொம்ப சந்தேகம்தான். ஸோ எப்போவுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு நேரத்துலையும் நீங்கள் என்ன வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை அப்போவே செஞ்சு முடிங்க. அந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அதை அப்போவே செஞ்சு முடிங்க. அந்த டைமில் உங்களுக்கு பிடிச்சவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அதை அப்போ பண்ணுங்கள். அதை அப்புறமா பண்ணிக்கலாம், ஒரு மணி நேரம் கழிச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சா கூட அந்த 1 மணி நேரத்தில் என்ன நடக்கும்ன்றது நமக்கு நிச்சயமே கிடையாது. ஸோ டைம் அப்படின்றது ரொம்ப ப்ரீசியஸானது. ஸோ அதை எப்போவுமே ரொம்ப சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. அதை சாதாரணமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனால பாதிக்கப்பட போகிறது நாமளாக தான் இருப்போம். ஸோ டைம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எப்போவுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. 3வது விஷயம் கம்யூனிகேஷன். நம்ம யார்கிட்ட எந்த விஷயத்த பேசணும் அப்படின்னாலும் அதை பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 10 தடவை கவனமாக யோசிச்சுட்டு என்ன பேச போகிறோம் அப்படின்றத ஒரு கிளாரிட்டி வந்ததுக்கப்புறம் பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போலாம் நிறைய இந்த கம்யூனிகேஷன்னால தான் ப்ராப்ளமே வரும். நம்ம ஒரு விஷயத்த ஒருத்தர்கிட்ட ஒரு புரிதலோடு சொல்லியிருப்போம், பட் அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டது வேறு மாதிரி இருக்கலாம், இல்லை நம்ம சொல்ல வந்த விஷயத்த நாமளே கூட கொஞ்சம் மாற்றி சொல்லியிருந்திருக்கலாம். அதனால அவங்க யாருக்கிட்ட அந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணுமோ அவங்க ஸ்டைலில் சொல்கிறேன்னு அவங்க அதில் அதை எக்ஸ்ட்ராவாக சொல்லியிருந்திருக்கலாம். அப்போ அந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் வரும், அந்த இடத்துல ஒரு தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ் வரும், அந்த இடத்துல நிறைய குழப்பங்கள் உருவாகும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா யாருக்கிட்ட நீங்கள் எந்த விஷயமாக பேசுகிறீங்க அப்படின்னாலும், அது உங்களோட பர்சனல் விஷயத்தை பேசுகிறீங்க, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ ரிலேட்டிவ்ஸ் கூடயோ அப்படின்னாலும் சரி, இல்லை நீங்கள் அஃபீஷியலாக ஒரு விஷயத்தை ஒருத்தர்கிட்ட உங்கள் ஆஃபீஸ் ரிலேட்டடான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்குறீங்க அப்படின்னாலும் சரி, அதுக்கு நீங்கள் முன்னாடி கொஞ்சம் தெளிவாக இருந்துக்கோங்க. நம்ம என்ன பேச போகிறோம், இதை எப்படி அவங்ககிட்ட டெலிவர் பண்ண போகிறோம் அப்படின்றதுல ஒரு கிளாரிட்டி இருந்துச்சுன்னா அந்த கம்யூனிகேஷன் அப்படின்றது அங்கே ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ஒரு தெளிவாகவும் இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்லணுன்னா, நம்ம வீட்டிலே ஃபேமிலி மெம்பர்ஸோட ஏதோ ஒரு சின்ன ஆர்குமெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்றத அந்த பதட்டத்துலேயோ அந்த கோவத்துலேயோ நமக்கு தோணுனதெல்லாம் பேசிட்டோம் அப்படின்னா அங்கே இன்னும் பிரச்சனை ஜாஸ்தியாகும். அதுக்கு பதிலாக அப்படி அங்கே ஒரு பிரச்சனை நடக்கும்போது கொஞ்சம் அமைதியாகிட்டு யோசித்து அந்த இடத்துல அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணணும், அந்த இடத்துல அவங்க கேட்குறதுக்கான பதிலை நம்ம எவ்வளோ தெளிவாக கொடுக்கணும் அப்படின்றத கொஞ்சம் டைம் எடுத்து கிளியராக கொடுக்கும்பொழுது அங்கே அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனும் கிடைக்கும். அங்கே அந்த ப்ராப்ளம் இன்னும் ஜாஸ்தி ஆகிறத நம்ம அவாய்ட் பண்ணிக்கவும் முடியும். அந்த இடத்துல நம்மளோட டென்ஷனை நாம் கம்மி பண்ணிக்கவும் முடியும். ஸோ கம்யூனிகேஷன் அப்படின்ற விஷயத்த ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்காமல் அதை பேசுகிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட ஒரு கிளாரிட்டியும் இருக்கணும், ஒரு பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமும் இருக்கணும் அப்படின்றதுல கொஞ்சம் தெளிவாகிக்கோங்க. 4வது விஷயம், முக்கியமான விஷயம், நம்மளோட ஹெல்த் சம்மந்தப்பட்டது. எப்போவுமே நம்மளோட ஹெல்த்தில் ஏதோ ஒரு சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது, அடிக்கடி நம்ம ஹெல்த்தில் ஒரு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு கொஞ்சம் கவனம் கொடுங்க. அதை ஆரம்பத்திலே சரி பண்ணுங்கள். ரொம்ப சாதாரணமாக அப்போதைக்கு ஏதோ ஒரு டேப்லெட்டை போட்டோ இல்லை வீட்டில் எதையோ ஒன்று பண்ணி அதை சரி பண்ணிக்கிட்டோ அதில் கவனம் கொடுக்காமல் இருந்துடாதீங்க. அப்புறம் ஒரு நாள் அதுவே பெரிய பிரச்சனையாகி வரும்பொழுது அந்த நேரத்தில் நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். நம்ம கஷ்டப்படுறது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்க எல்லாருமே அதனால ரொம்ப மன வருத்தத்துக்கும் உள்ளாயிருவாங்க. அவங்களால அதை ஹேண்டில் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டமாயிடும். நம்மளோட ஹெல்த்தை நம்ம சரியாக பார்த்துக்கிறதுனால நம்ம கஷ்டப்படுறதோட மட்டும் இல்லாமல் நம்மளை சார்ந்தவங்களையும் கஷ்டத்துக்கு உள்ளாக்கிடக்கூடாது. ஸோ எப்போவுமே எந்த ஒரு சின்ன சின்ன உடம்புல தொந்தரவுகள் வந்துச்சு அப்படின்னாலும் அதை ஆரம்பத்திலே சரி பண்ணுறதுக்கான வழியை யோசிங்க, சாதாரணமாக விட்டுறாதீங்க. உங்களோட ஹெல்த் மேலே எப்போவுமே ஒரு கவனம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், இந்த vlog இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான vlogஓட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.